ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உறவை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த உறவின் பெயரிலேயே நம்முடைய அப்பா பெயரும் சேர்ந்து வரும். சித்தப்பா, சின்னப்பா, சிற்றப்பா. எவ்வளோ அழகான ஒரு உறவு. கடவுள் நம்மை படைக்கும்போதே இப்படிப்பட்ட ஒரு உறவையும் சேர்த்து படைத்திருக்கின்றார். அப்பா இருக்கும்போதே, அப்பா நம்ம மேல எப்பல்லாம் கோபத்த காட்டுறாரோ, சித்தப்பா ஓடி வந்து, "இல்ல அண்ணே பரவால்ல" அப்படின்னு ரொம்ப எதார்த்தமா சொல்லி அரவணைச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த சித்தப்பா அப்படின்ற நபர் நமக்கு ஒரு அப்பாவா கண்டிப்பா காட்டுவாங்க. ஒரு அண்ணனா ஒரு அப்படி இப்படி இருப்பாங்க. ஒரு நண்பனா, அப்படியே தோழனா, தோள் மேல கை போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஒரு உறவை கொடுத்த மிகப்பெரிய நபர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். உண்மைக்கும் சொன்னா, இந்த சித்தப்பான்ற பந்தம் எங்க தெரியுமா தொடங்குது? அப்பா திருமணம் ஆகும்போது, அம்மா வீட்டுக்குள்ள வரும்போது, நம்ம சித்தப்பா ஒரு குட்டி பையனா தான் இருப்பாரு. இல்ல சித்தப்பா வந்து ஒரு 13 வயதுல இருப்பாரு இல்லையா? அப்ப ஒவ்வொரு அண்ணனுக்கும், அண்ணிக்குமே ஒவ்வொரு அண்ணனுக்கும், அண்ணிக்குமே மூத்த மகன் இந்த வீட்டில இருக்கக்கூடிய இளையவர். அப்பாவுக்கு இளையவர்ன்னு சொல்லக்கூடிய சித்தப்பா தான்னு சொல்றாங்க. கொழுந்தன் அப்படின்ற இவ்ளோ பெரிய உரிமை அம்மா சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ஏற்றது போல அந்த சித்தப்பாவுக்கு நம்ம மேலயும் அவ்ளோ உரிமையா இருக்கு. அப்பாவுடைய காலத்திற்கு பிறகு அப்பாவுடைய அனைத்து பொறுப்புகளையும் இந்த சித்தப்பா எடுத்து செய்வாரு. அவர எத்தனையோ வீடுகள்ல அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. சித்தப்பான்னு கூட கூப்பிடுறதில்ல. அவ்வளவு உன்னதமான உறவை கொடுத்த இந்த சித்தப்பாக்களுக்கு இந்த உறவுகள் தொடர்கதையும், காணொளியும் சமர்ப்பணம். உங்க சித்தப்பாவ பத்தி இந்த காணொளியில கண்டிப்பா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா, சித்தப்பா தான் நம்மள வெளியில கூட்டிட்டு போவாரு. சித்தப்பா தான் நமக்கு சில சேட்டைகளையும் சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம சேட்டை பண்ணும்போது சித்தப்பா, "அதெல்லாம் அப்படிதான், வயசு தான்" அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சித்தப்பாவ நம்ம மறக்கலாமா? அந்த மாதிரி எத்தனையோ நல்ல நினைவுகளை நமக்கு கொடுத்த சித்தப்பாக்களுக்கு பெரிய பெரிய நன்றியை உறவுகள் தொடர்கதை தெரிவிக்கின்றது. சித்தப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க எங்க இருந்தாலும், நாங்க எப்போதும் உங்கள நெனச்சுட்டே இருப்போம். எங்க அப்பா எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு நீங்களும் எங்களுக்கு முக்கியம்னு சித்தப்பாக்கு ஒரு பெரிய தெம்பையும், தைரியத்தையும், நம்பிக்கையையும் கொடுங்க. அந்த சித்தப்பா உங்களுக்கு இன்னொரு அப்பா. இது உறவுகள் தொடர்கதை.